PTA அப்படின்னா என்ன அப்படின்னா பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட். பல வருஷங்களா இலங்கையில பேசப்படுற இந்த சட்டம் இந்த வருஷத்துக்குள்ள ரத்து செய்யப்படும் அப்படின்ட்டு இலங்கை அரசாங்கம் மக்களுக்கு தெரிவிச்சிருக்குது. அப்படி தெரிவிச்சது மட்டும் இல்லாம இத இல்லாமக்குனா இதுக்காக ஒரு புது சட்டம் கொண்டு வரணும் இல்லையா? அந்த சட்டம் இப்போ இறுதி கட்டத்துல இருக்குது. அந்த சட்டம் கண்டிப்பா இலங்கைக்குள்ள கொண்டு வரப்படும் அப்படின்ட்டு நீதி அமைச்சர் சொல்லியிருக்காரு. பல வருஷமா இந்த PTA அப்படிங்கிற இந்த சட்டத்தை இல்லாம பண்ணணும் அப்படின்ட்டு தமிழர்களும் மனித உரிமை அமைப்புகளும் ரொம்ப காலமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசப்பட்டு ரொம்ப காலமா பேசிக்கிட்டு இப்போதான் இந்த சட்டத்தை இல்லாமக்க போறோம் அப்படிங்கிற முடிவுக்கே ஸ்ரீலங்கன் அரசாங்கம் வந்திருக்குது. சரியா? ஸோ இதை ஏன் இல்லாம பண்ணணும் அப்படின்னு பார்த்தாங்கன்னு சொன்னாக்க, இந்த சட்டத்தை வச்சு நிறைய பேர் நிறைய விதமா விளையாண்டுருக்காங்க. தமிழர்களுடைய வாழ்க்கையிலும் மனித உரிமைகள் மீறப்படுற அந்த விஷயத்துலயுமே இந்த சட்டத்தை பயன்படுத்தி நிறைய பேர் தப்பிச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் விளையாண்டுருக்குறாங்க. அதனால இந்த சட்டத்தை நீக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் கோரிக்கை எடுத்திருந்தாங்க. ஆனா இப்போ இந்த சட்டத்தை நீக்க போறாங்க. புது சட்டம் கொண்டு வர போறாங்க. ஓகே, சோ இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? புது சட்டம் வருமா? அப்படி இல்லைன்னா வெறும் பேரை மட்டும்தான் மாத்துறாங்களா? இந்த PTA அப்படிங்கிற பேரை மட்டும்தான் மாற்றுறாங்களா? அந்த சட்டம் அப்படியே இருக்கும், அந்த பேரை மட்டும் மாத்திடுவாங்க. அப்படி நடக்க போகுதா? இல்லைன்னா புது சட்டம் கொண்டு வர போறாங்களா? வர்ற புது சட்டம் தமிழர்களுக்கும் மனித உரிமை மீறாம இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் உறுதி செய்யப்படுமா அப்படின்ட்டு உங்களுடைய கருத்து அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லிட்டு, இந்த வீடியோவை PTA சட்டத்து மூலமா பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரியான இன்னும் நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா POVI Decode சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.